தாமரை வட்ட இலையோடு இருந்தால் மலரும், ஆனால் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு இருந்தால் அதுவும் மலரும் என்பதைத்தான் இன்று நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும். காட்டுக்கு போய் என்றாலும் இல்லை, அரசால் என்றாலும் ஒரே நிலையில் ராமன் இருப்பான். அதே போல தம்பி அண்ணாமலை அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார். நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏனென்றால் தமிழகத்தை வென்று காண்பிப்பதற்கு எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடி. மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. இன்று மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். தமிழக அரசியலில் ஒரு நிகழ்வின் போது அன்றைய தினம் கலைஞர் சொன்னார், நெல்லை எப்பவுமே நமக்கு தொல்லைதான் என்று சொன்னார். ஆக நெல்லையிலிருந்து திமுகவிற்கு ஒரு தொல்லை புறப்பட்டு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நம் நரேந்திர மோடி என்ற நரேந்திரன் அவர்களின் கொள்கையை பரப்பி தாமரையை இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் முடித்து வைக்க போகிறார்கள், மலர வைக்க போகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இங்கே சொன்னார்கள், இன்று தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். இல்லை, தலைவர் முடிவு செய்யப்பட்டது எதற்காக என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக இன்று தலைவரை முடிவு செய்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். குளத்தில் தாமரை வட்ட இலையோடு இருந்தால் மலரும், ஆனால் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு இருந்தால் அதுவும் மலரும் என்பதைத்தான் இன்று நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இதற்கு முன்னால் பல தலைவர்கள் பணியாற்றி இருந்தாலும் தம்பி முருகன் உட்பட, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இங்கே முன்னாள் தலைவர்கள் என்று அவர்களின் நான் உட்பட இங்கே இருக்கிறோம். ஆனால் உடன் முன்னாள், அதாவது இன்கம்பன்ட் உடனே இருந்த முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும். எல்லாரும் சொன்னார்கள் இன்று ராமநவமி என்று சொன்னார்கள், அனுமன் ஜெயந்தி என்றால் நமக்கும் அவர்களுக்கும் தேதி மாறி வருகிறது. ஆனால் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவார், ராமனின் முகம் ஓவிய தாமரை போல் இருந்ததாம். எப்பொழுது? ஏனென்றால் தாமரை என்றால் உண்மையான தாமரை என்றால் வாடிவிடும், அதனால் ஓவிய தாமரை போல் இருக்கும், எப்பொழுதும் வாடாமல். எப்பொழுது என்றால் நீ அரசாள வேண்டும் என்று சொன்னாலும் அதே நிலை இல்லை, நீ இப்பொழுது அந்த வாய்ப்பு இப்பொழுது உனக்கு இல்லை என்று சொன்னாலும் அதே நிலை. ஆக காட்டுக்கு போய் என்றாலும் இல்லை, அரசால் என்றாலும் ஒரே நிலையில் ராமன் இருப்பான். அதே போல தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்றி ராமராஜ்யம், கிராம ராஜ்யம் தான் ராமராஜ்யம் என்று சொல்வார் மகாத்மா காந்தி. ஆக இந்த கிராம ராஜ்யத்தை, ராம ராஜ்யத்தை படைப்பதற்காக தமிழகத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கூடி இருக்கிறது. சகோதரி வானதி பேசும்பொழுது சொன்னார்கள், ஒரே ஒரு நூல், அது சம்பங்கியாக இருக்கட்டும் ரோஜாவாக இருக்கட்டும் இணைக்கும் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், அது சம்பங்கியாக இருக்கக்கூடாது, ரோஜாவாகவும் இருக்கக்கூடாது, தாமரையாக மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தாமரை இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர். அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார். தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதைத்தான் நாம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய ட்விட்டரில் பதிவு செய்ததை போல நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏனென்றால் தமிழகத்தை வென்று காண்பிப்பதற்கு, ஏனென்றால் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்ட ஆக வேண்டும். ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி இங்கே பேசும்போது சொன்னார்கள், கனிமொழி சொல்கிறார்கள் அதிமுக
பாஜகவோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டதில் நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே, எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்? எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரஸோடு இணைந்திருக்கிறீர்களே, இப்போது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா? இலங்கையில் நம் தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்களே, அவர்களோடு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் அளித்து விட்டீர்களா? ஆக இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம், நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எதற்கு என்றால் இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெல்லையில் இருந்து ஒரு தொல்லையாக இருந்தார். ஆனால் இன்று தமிழகத்தில் இருந்தே ஒரு தொல்லையாக அவர் மாறுவார். நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு வழிகாட்ட இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, நம்முடைய மாநில தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் ஒரு 5 நிமிஷம் வரல நமக்கு மாநில தலைவராக இருந்து வழிகாட்டி இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, நாட்டில் இருக்கின்ற தலைவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை, கோட்பாடு, தேசம், தெய்வீகத்தை உள்ளடக்கிய கட்சி. இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் கொள்கை இருக்கிறது. வேற எந்த கட்சி கூட அப்படி ஒரு கொள்கை கிடையாது. பல பேர் உயிர் தியாகம் செய்த கட்சி. நம்முடைய மாநில தலைவர் அவர்கள், நம்முடைய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை நினைவு கூர்ந்து நமக்காக தியாகம் செய்த முன்னாள் மாநில தலைவர்கள், நம்ம கட்சியை வழிநடத்தின பல்வேறு தலைவர்களையும் நம்மிடத்தில் இல்லாதவர்களையும் இன்றைக்கு இங்கு அவர் நினைவு கூர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு தியாகத்தில் பெயர் போன கட்சி. அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு புயலாக வந்து தமிழகத்திலே தாமரையினுடைய வேகத்தை எடுத்து காட்டினார். இன்று அந்த புயல் தன்னுடைய வேகத்தை இன்னொரு திசைக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு தென்றலை கொடுத்திருக்கின்றார், பொதிகை தென்றலை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை கொடுத்திருக்கின்றார். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழுப்ப முடியும், எப்படி மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நயினார் அவர்களை கொடுத்தார் என்று சொல்லி. கிளையில் இருந்து ஆரம்பித்து மண்டலில் இருந்து மாவட்டத்தில் இருந்து எல்லா தேர்தல்களையும் முடித்து நாம் வருகிறோம் என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுடைய உள்ளத்திலே நிறைந்து நிற்பவர் நம்முடைய அருமைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள்.
ஆகவே இந்த தேர்வு என்று சொல்வது லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய தேர்வாக அமையும் போது அது அண்ணாமலை அவர்களுடைய தேர்வாக அமைகின்றது. அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியமாக மாறி இருக்கின்றது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, 2012ஆம் ஆண்டு மதுரையிலே நடைபெற்ற தாமரை சங்கமத்திலே நான் கலந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தயவு செய்து கொஞ்சம் கையை தூக்குங்க. பெரும்பான்மையான நம்முடைய சகோதர சகோதரிகள் கலந்திருக்கின்றார்கள். 2012ஆம் ஆண்டு மே மாதம் தாமரை சங்கமத்திலே நாம் எடுத்த உறுதிமொழி, அந்த தாமரை சங்கத்தினுடைய நோக்கம் மத்தியிலும் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை ஆட்சி மலர்ந்திட தாமரை சங்கமம் அன்னைதான் நாம கொண்டாடணும். அந்த தாமரை சங்கமம் நிகழ்ச்சியிலே ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்தோம். 2014ஆம் ஆண்டு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெற்று முதல் முறையாக நம்முடைய அருமைக்குரிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை எடுத்தோம். 2012-14 2014 2012 வரை இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற்று தமிழகத்திலே தாமரையுடைய ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியும் அன்று நாம் எடுத்தோம். இன்று நாம் புதிய ஒரு யுகத்திலே நாம் நுழைந்திருக்கின்றோம். இன்று தமிழகம் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. 8 கோடி தமிழர்கள் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தாக வேண்டும், தாமரையுடைய ஆட்சி வந்தாக வேண்டும், இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். ஒரு மனிதனை பற்றி பேசுவதற்கு எனக்கு இந்த மேடை அது சரியான மேடை அல்ல. அந்த பெயரை சொல்வதற்கு அவமானமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் பெண்களை பற்றி பேசியிருக்கின்றார், மதங்களை பற்றி பேசியிருக்கின்றார், மத சின்னங்களை பற்றி பேசியிருக்கின்றார். இவ்வளவு கேவலமான ஒரு மனிதர் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக நேற்றைக்கு வரை இருந்தவர். அவர் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை சொல்லி இருக்கின்றார். இவ்வளவு கேவலமான ஒரு மனிதனை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அவரை நீக்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. 4 கோடி, குறைந்தபட்சம் 4 கோடி தமிழச்சிகள் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தால், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால். ஆகவே 2012 எப்படி நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்தோமோ அதே உறுதிமொழியை இன்று இந்த இடத்தில் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். 2026 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் இங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தாக வேண்டும். அதற்கு அனுதினமும் வேலை செய்து ஒரு குழல் துப்பாக்கி தான் இருந்து கொண்டிருந்தது. இன்று இரட்டை குழல் துப்பாக்கிகள் வந்திருக்கின்றன. இதை எப்படி நாம் பயன்படுத்த போகின்றோமோ அந்த பயன்பாடு தமிழகத்திற்கு நன்மையாக முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு நிமிடம் கூட உழையாமல் வேலை செய்வோம், வெற்றியுறோம் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை செலுத்திக் கொள்கின்றேன்.